உங்களோட குரல்ல பிரியப்பட்டு தான் உங்களோட கணவர் உங்களுக்கு காதல் சொன்னது ஒரு கதை ஒன்று அடிப்படுது உண்மை. பொன்னையாரில் கதைக்கும் போது மலையக குயில் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அது அப்படியே இப்போ சாயல் அப்படின்னு சொல்ற நேரம் உங்களை வந்து ஒரு குட்டி ரேவதி அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. வணக்கம் வணக்கம் மனப்பிரியா. வணக்கம். அது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதாவது ஒரு வானொலிக்கு கட்டாயம் எது முக்கியம்? வானொலிக்கு ரசிகர்களும் பாடல்களும் ரொம்ப முக்கியம். ரைட். பாடல்கள் அப்படின்னு வர நேரம் சூரியனோட இசை கட்டுப்பாட்டாளரா மனோபிரியா இருக்காங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதை விட ரொம்ப நேசிச்சு செய்யக்கூடிய துறை வானொலி. அதுக்குள்ள பாடல்கள் அப்படின்றது பின்னி பிணைஞ்ச மாதிரி. சிறகை இல்லாத பூங்குருவி இது என்ன படம்? தாலி புதுசு. நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ, எங்கேயும் காதல், சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, மகாபிரபு, உருகுதே மருகுதே. பெயில். இப்படி என்ன பாட்டு கேட்டாலும் டக்கு டக்குன்னு பட பேரை சொல்றீங்க. இந்த ஞானம் எப்படி கிடைச்சு? பாடல்கள் அதிகமாக நேசிக்கிறதால இதுகளையும் கொஞ்சம் தேட வேண்டி இருக்கு. அதை விட இந்த பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக பாட்டை மட்டும் தெரிஞ்சிருக்கிறத தாண்டி அதை தாண்டின விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. சூரியனோட செய்தி வாசிப்பிலும் சரி, அதாவது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் சனிக்கிழமையில. அந்த ஒரு நிகழ்ச்சியில ஏராளமான ரசிகர்களை அப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வித்தை எங்க கத்துக்கொண்டீங்க? என்ன காரணம்? உங்களோட குரலா இல்லாட்டி நீங்க தெரிவு செய்யற பாடல்களா? இது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இடைக்கால பாடல்கள் அப்படின்றது நிச்சயமா மக்கள் மனசுல கூடுதலான இடம் பிடிச்ச பாடல்கள். அந்த பாடல்களை தொடர்ச்சியா தாரது. அதை விட குரலுக்கு நிறைய பேர் ரசிகர்களா இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நாங்க தனியாக ஒரு திறமையா காட்டாம மக்களோட சாதாரணமா பழகும் போது அவங்க வீட்டு பிள்ளையா இருந்து அந்த ப்ரோக்ராம் செய்யும் போது அது அப்படியே அந்த ஒரு ரசிகர் வந்துடுறான். எங்க அம்மா அடிக்கடி உங்களோட கால் பேசியிருக்காங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, மனோபிரியா நல்ல பொண்ணு தான். அது ரேடியோவில் பேசுகிற மாதிரியே ஃபோன்லையும் பேசுறது, நோமலாக நீங்கள் ஆக்களோட நோமலாக கதைக்கிறதும் ரேடியோவில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு உங்கள்ட்ட யாரும் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வாருங்கள் அப்படியா? அந்த மாதிரி கதைக்க மாட்டேன். ஆனால் சாதாரணமாக கதைக்கும் போது நீங்கள் வானொலியில் கதைக்கிற ஒரு சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயல் இருக்கு. சாயல் அப்படின்னு சொல்கிற நேரம் உங்களை வந்து ஒரு குட்டி ரேவதி அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். அதுக்கு பிறகு அப்படியே ரேடியோலையும் போய் ரசிகர்களும் அதை சொல்லி நான் உண்மையா ரேவதி மாதிரி இருக்கனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் உங்க மாதிரி பிரபலமானவங்க எல்லாம் சொல்லும் போது அது டக்குண்டு வைரல் ஆகும். என்ன விஜய் சேதுபதி மாதிரி சொல்லுவாங்க. அதாலதான் மக்கள் செல்வன் அப்படின்றத நாங்க சுருக்கி MS அப்படின்னு அழைக்கிறோம். இது கட்டாயம் பதிவு பண்ணணும். அப்பதான் இந்த வீடியோக்கு பிறகு எல்லாரும் MS உங்களுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு MK என்று பேர் வந்துச்சு. மலையக குயில் அப்படின்னு ஒரே ஒரு நாள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரபலமானவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் போது நிச்சயமா டக்குண்டு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். சூரிய பிறந்த நாள் நேரம் ஏதோ ஒரு இன்டர்வியூலோ அல்லது ஒன்னையாரில் கதைக்கும் போது மலையக குயில் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அது அப்படியே இப்போ வழக்கத்துக்கு வந்துருச்சு. ஓகே MK. இப்போ சூரியனுக்கு வந்து எத்தனை வருஷம்? சூரியனுக்கு வந்து ஏறத்தாழ 10 வருஷம் ஆகுது. கல்யாணத்துக்கு முதல் இருந்த மனோபிரியா, அதாவது கல்யாணத்துக்கு முதல் இருந்த மனோபிரியா சூரியன் இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற மனோபிரியா சூரியன் இல்லை. எது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருக்கு? என்னட்டு சொல்றது, பிறந்த வீடு புகுந்த வீடு 2 வீட்டுக்கு போனாலும் 2 வீட்டுலையும் சூரியன் தான் எப்பவும் கேட்பாங்க. அதால நான் திருமணத்துக்கு முதல் எந்த அளவுக்கு சூரியனை நேசிச்சனோ, சூரியனோட இருந்து வேலை செய்யறனோ, அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகும் எனக்கு அந்த ஆதரவு சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. உங்களோட குரல்ல பிரியப்பட்டு தான் உங்களோட கணவர் உங்களுக்கு காதல் சொன்னது ஒரு கதை ஒன்று அடிப்படுது உண்மையா? குரலுக்கு பிரியரா இருந்து அப்படின்றத விட குரலால தான் முதல் அறிமுகம் கிடைச்சது. அதுக்கு பிறகு கதைக்கும் போது பேசும்போது ஒரு விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஒன்று ஏற்பட்டு அதுக்கு பிறகு ஒரு திருமணத்துல போய் முடிஞ்சுது. அவரா ஃபர்ஸ்ட் லவ் சொன்னார்? ஆமா. சொன்னோன்னு நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுல கதைச்சிட்டு சொல்றேன். அதுவும் ரேடியோவில் கதைக்கிற மாதிரியா சொன்னீங்க? நான் சாதாரணமாக கதைக்கும் போதே அப்படிதான் கதைக்கிறேன்னு அவரும் சொல்லுவார். அப்போ அதால் தனித்துவமாக அதை மட்டும் நான் கேட்கல, ரேடியோலையா கதைக்கிற மாதிரி இருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு அதாவது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற விஷயம், அதுவும் இந்த மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர் என்ன சொன்னார்? அதாவது கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் காணும், நீங்கள் வீட்டே இருங்க, இல்லாட்டி கட்டாயம் நீங்கள் ரேடியோக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? கட்டாயமாக வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது கட்டாயமாக வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்துலையும் நிர்பந்திக்கப்படலை. இருந்தாலும் இந்த வேலை வந்து எனக்கு எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்கோ அதை தாண்டி அவருக்குமே வானொலி அப்படின்றதுல, பாடல்களில், சூரியன் அப்படின்றதுல அவருமே ஒரு தனித்துவமான ரசிகர். அதனாலேயோ என்னவோ இப்போ வந்து அவர் இந்த சூரியனில் இருக்கணும் அப்படின்றத கூடுதலாக விரும்புகிறார். உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ
ஒரு பிரேக் வேணும்னு சொன்னா எடுக்கலாம். ஆனா நான் எந்த காரணம் கொண்டும் சூரியன்ல இருந்து நீங்க விலகி வரணும் அப்படின்றத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு ஊக்குவிக்கல. அவர் எனக்கு சப்போர்ட் தான் பண்றாரு. சப்போர்ட் பண்றாரு. உங்களுடைய மகளோ எதிர்காலத்துல மீடியா லைஃபுக்கு போகணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மீடியா லைஃப் அப்படின்றது இல்லை, எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிவு செய்யறதுல ஒரு உரிமை கொடுக்கணும். அது எந்த துறையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகள எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சூரிய சொந்தங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சூரிய சொந்தங்களுக்கு புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்று சொன்னா இவ்வளவு காலம் ஒரு வானொலியா 98ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச ஒரு பயணம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்னென்னா நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவங்க எங்களோட இணைஞ்சு கொண்டு அவங்களுடைய கரங்களை கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றதால தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்தையும் புதுசாக சொல்லணுமன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா சூரியனுடைய படைப்புகள். எனவே அந்த விஷயத்த நாங்கள் சரியாக உங்களுக்கு தாரம் அப்படின்றதால தொடர்ந்தும் சூரிய குடும்பம் இன்னும் பெரிய பெரிய குடும்பமாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. புதுசாக வரக்கூடிய ரசிகர்களுக்கும் அந்த ஒரு ஞாபகப்படுத்தல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம். சரி, ஓகே. நீங்கள் நினைச்ச விஷயமெல்லாம் நடக்கணும், நன்றி, சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறோம். நீங்களும் நினைச்ச விஷயம் எல்லாம் கைகூடி வரணும்னு சொல்லி நானும் வாழ்த்துறேன். நன்றி மேடம். நன்றி.